திலகா, என்னாச்சு? ஏன் மாப்பிள்ள அப்படி கத்தின்னு இருக்காரு? எனக்கும் என்ன விஷயம்னு தெரியலையேங்க. இந்த பொண்ணு உள்ளே போய் எக்கு தப்பா எதனா பண்ணி வச்சுச்சா என்னன்னு தெரியல. அக்கா, என்னக்கா அந்த சத்தம்? என்னன்னு தெரியல கீதா. மாப்பிள்ளை ரூம்லேருந்து தான் சத்தம் வருது. என்னாச்சு? எதுக்கு இந்த மனம் இப்படி கத்திட்டு இருக்கா? தெரியலையா நீ? ஆமாம், எங்கே மருமகளை காணோம்? அவ்வளோ உள்ளதான் இருக்கா. என்னாச்சு இந்த பையனுக்கு? வந்ததும் வராதுமா மருமக கிட்ட கத்தின்னு இருக்கா. ஏ மனோ, மனோ. சித்ரா, அம்மா இங்கே நின்றுட்டு என்னம்மா பண்ணுற? எனக்கு மாற்று துணி எடுத்து கொடுவாமா. அம்மாடி சித்ரா, என்னம்மா ஆச்சு? எதுக்கு அவன் பைத்தியக்காரன் அப்படி கத்தின்னு இருக்கான்? தெரியல அத்தை, ரூமில் யார்கிட்டயோ ஃபோனில் பேசின்னு வந்தார். அப்படியா? அப்போது வேலை மேலே ஏதாச்சும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும்டா. அதான், நீ பயப்படாத. அத்தை, இந்த ட்ரெஸ்ஸை நான் மாத்துறேன் அத்தை. இதில் அவருக்கு என்னை பார்க்க எரிச்சலாக இருக்கான். மடையன் மடையன், அவன் ஒரு முட்டாள்மா. அவனுக்கு என்ன தெரியும்? நீ இதெல்லாம் மனசில் வச்சுக்காத. அப்புறமா காஃபி வேணுமா அத்தை? காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொன்னார். காஃபி தானே, இதோ நான் போட்டுன்னு போய் கொடுக்குறேன்டா. நீ போ, துணி மாற்று, அவன் கிடக்குறான். சரி அத்தை, காஃபி பண்ணி என் கையிலேயே கொடுங்க, நானே எடுத்துன்னு போய் கொடுக்குறேன். அதுக்கும் திட்ட போகிறாரு. அண்ணி, என்ன நீ? ஐயோ கீதா, பயப்படாத. அவன் ஒர்க் ப்ரெஷர்னு சொன்னேன்ல, வேலை மேலே ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும், அதை நம்ம கிட்ட காமிக்கிறான். அவன் 1000 தான் கோவப்பட்டாலும் ரொம்ப நல்லவன் கீதா. எனக்கு என்னமோ மனசே சரியில்லை அண்ணி. கீதா, அதை சம்மந்தியமாகவே சொல்கிறாங்கல்ல, வேலை மேலே ஏதோ பிரச்சனைன்னு விடு, எல்லாருக்கும் இருக்கிறது தானே. கரெக்டு தான்க்கா, இருந்தாலும் கல்யாண நாள் அதுவுமா எல்லாமே அபசகுணமாகவே நடக்குதே. என்ன கீதா, இப்போ என்ன அபசகுணமாக நடந்துருச்சு? கல்யாணம் நல்ல நிறைவே தானே நடந்துச்சு. ஐயோ, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. அவள் ஒரு பைத்தியக்காரி, ஏதாச்சும் உளறிட்டு இருப்பா. பொண்ணு பிரிகிறா இல்லை, அந்த துக்கம்தான். நீங்கள் போங்க, மாப்பிள்ளையை பாருங்க. எல்லாம் உட்காருங்க, உங்களுக்கும் அப்படியே காஃபி போட்டுன்னு வரேன். சித்ராமா, நீ போம்மா, துணி மாற்றின்னு வந்துரு. சரிங்க அத்தை. அம்மாக்கும் பொண்ணுக்கும் ஒரு கூறும் கிடையாது. என்ன கீதா, அவங்க கிட்ட போய் அபசகுணம் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்க? இல்லையா பின்ன, நீங்களே சொல்லுங்கக்கா. அங்கே பார்த்தா அந்த அம்மா அப்படி மயங்கி விழுந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து பொண்ணு பையனுக்கும் ஆசையாக ஒரு பாலும் பழமும் கொடுக்கலாம் தான், அது கூட இல்லாமல் போயிடுச்சேக்கா. இதெல்லாம் அபசகுணம்னு சொல்லாமல் வேற என்னத்தை சொல்ல? அம்மா, இப்போ பாலும் பழமும் தான் ரொம்ப முக்கியம். எனக்கு துணி எடுத்து கொடுமா. ஒரு முறை இந்த துணியில் என்னை பார்த்தாரு, அடிச்செல்லாம் அடிச்சிருவாரு. வாமா. என்னடி சொல்கிற? மாப்பிள்ளை அவ்வளோ கோவப்பட்டாரா? நீ பார்க்கணுமே, எனக்கு கை காலெல்லாம் நடுங்கிடுச்சு தெரியுமா? சித்ராமா, அதான் சம்மந்தியம்மா சொல்கிறாங்கல்ல, அவருக்கு ஏதோ வேலை மேலே பிரச்சனைன்னு அந்த கோவத்தை உன்கிட்ட காமிச்சிட்டாரு. யாரு? உன் புருஷன் தானே. இதுக்கே நீ இப்படி பயந்தியனா? இன்னும் எவ்வளவோ இருக்கு. போமா, போ, துணி மாத்து போ. ஆமா சித்ரா, போடா. பெரியப்பா, எனக்கு இங்கே இருக்கவே பயமா இருக்கு பெரியப்பா. ஐயோ, நீ என்ன சின்ன குழந்தையா? பயப்பட. இது இனி உன் புருஷன் வீடு, உன் மாமியார் வீடு, எல்லாத்துக்கும் மேலே உன்னோட வீடு. நீ இங்கே தான் இருக்கணும். அம்மா, ஒரு 2 மாதம் நீ என் கூடவே இருமா. எது 2 மாசமா? 2 நாள் கூட இங்கே நாங்கள் தங்கக்கூடாது, தெரிஞ்சிச்சா? அக்கா, என்ன நீயும் இவளுக்கு ஏற்ற மாதிரி இங்கே தங்கலான்றியா? ஐயோ இல்லை, ஆனால் அவள் பயப்படுறாளே. இங்கே பாரு கீதா, இப்படியெல்லாம் பேசினாதான் எனக்கு கோவம் வருது. போ, அவளுக்கு துணி எடுத்து கொடுத்து துணி மாற்ற வை. நன்றி. அம்மாக்கு ஏற்ற பொண்ணு. விடு, என்ன செய்ய? சின்னத்துலேருந்தே அப்படி வளர்த்துட்டா. இப்போ மாறுன்னா மாற்ற முடியுமா? நம்ம தான் அவளுக்கு துணையாக நின்று எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும். சரி, நீங்கள் இப்படி உட்காருங்க, நான் சம்மந்தி அம்மா கிட்ட போய் சடங்குக்கு என்ன ஏதுன்னு கேட்டு வரேன். சரி. சம்மந்தி, மாப்பிள்ளை காஃபி போடுறீங்களா? ஆமாங்க, என்ன தலைநோவு போல தெரியுது, அதான் காஃபி கேட்டிருக்கான். இல்லைன்னா அடிக்கடிக்கு அவன் காஃபி எல்லாம் குடிக்க மாட்டான். சரி சரி போடுங்க. கல்யாணத்தை முடிச்சது, வேலை ப்ரெஷர் எல்லாம் சேர்ந்து இருக்கும்ல, என்ன செய்ய? ஆமாம், பாவம் சித்ரா சின்ன பொண்ணு பயந்துட்டா போல. ஆமாம் சம்மந்தி, ரொம்ப பயந்துட்டுருக்கா. நீங்கள் தான் சம்மந்தி அம்மா, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் எப்படி பார்ப்பீங்களோ அப்படி பார்த்துக்கணும். உங்களை நம்பி தான் நாங்கள் விட்டுட்டு போகிறோம். ஐயோ, நீங்கள் பயப்படவே தேவையில்லை. என் மக மாதிரி என்ன, இனி அவன் என் மக தான். சரி சம்மந்தி, கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன கீதா தான் கொஞ்சம் வருத்தப்படுறா. ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அந்த அம்மா மயங்கிட்டாங்கல்ல. யார்? என் ஃப்ரெண்டா? அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதான் மயங்கிட்டா. இங்கே கல்யாணத்துக்கு வந்து தான் அவங்களுக்கு அப்படியே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சோன்ட்டு அவளுக்கு ஒரு சின்ன குற்ற உணர்வு. அபசகுணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டா. நீங்கள் தான் தப்பாக நினச்சிக்காதீங்க, பொண்ணு பெரியரா இல்லை, அதான் கண்டபடி உளறின்னு இருக்கா.
எனக்கும் அவங்க நிலைமை புரியுது. அவங்களும் இனி தனியாக இருக்கணும்ல. ஆமாம். அதுவும் இல்லாமல் வீட்டுக்கு வந்த உடனே பசங்களுக்கு பால் பழம் இப்படியெல்லாம் கொடுத்து சடங்கெல்லாம் இருக்கும்ல, அது எதுவும் பண்ணலை. அவளுக்கு ஒரு சின்ன வருத்தம். எல்லாம் நினச்சி தான் ஏதாச்சும் அபசகனமாக நடந்துடுமோன்னு பயப்படுறா. ஐயோ, இன்னும் எந்த காலத்தில் இருக்காங்க அவங்க? அதெல்லாம் எதுவும் இல்லை. என் ஃப்ரெண்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கே போயிட்டா. சந்தோஷம் சந்தோஷம். என் வீட்டுக்காரன் சொன்னார், இந்த வாரத்தில் என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் வரேன், என்னை உங்கள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு போங்க, போய் பார்த்துட்டு வரலாம். ஓ, தாராளமாக. இந்த மாதிரியெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு யார் வந்தாலும் நல்லா கவனிப்பா. கண்டிப்பாக கூப்பிட்டுன்னு போகிறேன். சரிங்க சம்மந்தி. அப்புறம் இன்னைக்கு ராத்திரி சடங்குக்கு இதில் என்ன இத்தனை தயக்கம்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். எங்கள் பக்கம் பையன் வீட்டில் தான். அப்படியே பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, அப்போ நாங்கள் சாயங்காலமாக கிளம்பிடுறோம். மற்றதெல்லாம் நல்ல நேரம் பார்த்து நீங்களே பண்ணிடுவீங்கல்ல? எல்லா ஏற்பாடும் நான் பண்ணுறேன். இங்கே தனியாக எப்படி? அதான் நாங்கள் சாயங்காலம் வரைக்கும் இருக்கோம்ல, என்னென்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், எல்லாம் பண்ணிவிட்டு போகிறோம். அப்படின்றீங்களா? அதுவும் நல்லது தான். சரி, அப்போ என்னென்ன தேவைன்னு லிஸ்ட்டு தரேன். உங்கள் வீட்டுக்கார கொஞ்சம் வாங்கின்னு வந்து கொடுக்க சொல்கிறீங்களா? ஐயோ, என்ன சம்மந்தி, வாங்கின்னு வாங்கன்னா வாங்கின்னு வர போகிறோம், கொடுங்க. சரி, போய் உட்காருங்க, எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். சரிங்க சம்மந்தி. மடைய, அந்த பொண்ணு இன்னைக்கு தான் வந்திருக்கா, அவகிட்ட போய் அப்படி எரிஞ்சு விழுந்திருக்கானே, இவனை என்னன்னு சொல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி இவர்கிட்ட நீங்கள் கரெக்டாக கேட்டீங்களா? என்னை பிடிச்சி தானே கட்டிக்கிட்டாரு. என் கூறு கெட்டுவில்லை, இப்போதான் இந்த கேள்வியெல்லாம் உனக்கு கேட்கணும்னு தோணுதா? இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு நெஞ்சு நான் நெருப்பள்ளி கொட்டின மாதிரி இருக்கு. எதுக்குமா நீ என்ன திட்டுற? இங்கே பாரு, இனி அந்த பையனை உன் பேச்சு கேட்குற மாதிரி பண்ணுறது உன்னோட சாமர்த்தியம். ஆமாம், அப்படியே முகம் கொடுத்து கூட பேச மாட்டேன்றாங்க. வாயை திறந்தாலே என்னை திட்ட தான் திறக்கிறாரு. அதான் கேட்குறான், என்னை பிடிச்சி தானே கட்டிக்கிட்டாரு. உன் மாமியார்காரி பேச்சும் சரியில்லை, உன் புருஷன் பேச்சும் சரியில்லை. இந்தா, இதில் ஒரு துணி எடுத்து போட்டுன்னு வா, நல்ல துணியை எடுத்து போட்டுன்னு வா. அம்மா, இன்னைக்கு கிளம்பிடுவீங்களா? ஆமாம். அம்மா, ஒரு 2 நாள் இருந்துட்டு போங்கம்மா. இல்லைடா, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. 2 நாளில் நான் வந்து உன்னை கூப்பிட்டுன்னு போகிறேன். நிஜமாவா? நிஜமா தான். இப்போ ஏதாச்சும் ஒரு நல்ல சாரி எடுத்து கட்டின்னு வா. என்ன செய்ய, இங்கே இருக்கவே பயமாக இருக்கு. அம்மாவை இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு இங்கே இருக்க சொல்லணும்.